நீயான ஞான வினோதம் தன்னை என்று நீ அருள்வாய். நீயான ஞான வினோதம் தன்னை என்று நீ அருள்வாய். சேயான வேல் கந்தனே செந்திலா சித்திர மாதரல்குல். சேயான வேல் கந்தனே செந்திலா சித்திர மாதரல்குல். தோயா முருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே. இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே. நாற்பத்தி திருப்பாடல். எனக்கு இந்த உடம்பிலே இருக்கிற பசுஞானம் வேண்டாம், பதிஞானம் வேண்டும். முருகா, உன்னோடு ஒன்றுபட வேண்டும். நான் நீயாக மாற வேண்டும். அதுதான் இந்த பாட்டில் கேட்பது. நீயான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய். சேயான வேல்கந்தனே செந்திலாய் சித்திரமாதர் அல்குல். தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே. முருகன் யாரு? சேயான வேல்கந்தனே, குழந்தை வடிவத்தோட வேலாயுதமேந்திய பெருமானே, கந்தப் பெருமானே, செந்திலாய் திருச்செந்தூர் பெருமானே. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? சித்திரமாதர் அல்குல், அழகான பெண்களுடைய மறைவிடத்திலே முழுகி அவர்களை நினைந்து உள்ளம் உருகி அதனாலே காமம் பெருகி துவண்டு வாடிப்போகிறேன். இந்த மாயையாகிற விளையாட்டினாலே மனோதுக்கம் உண்டாகிவிட்டது. அது மாய்வதற்கு நீ அருள வேண்டும். சித்திரமாதர் அல்குல், தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். ஞான வினோதந்தனை என்றருள்வாய். பதிஞானமாகிற பேரானந்த பெருவாழ்வை நீ தர வேண்டும். எப்பொழுது தரப்போகிறாய் அப்பனே? நான் நீயாக வேண்டும், நீ நானாக வேண்டும். அதான் நீயான ஞான வினோதந்தனம். நீயான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய். அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னொடு வல்வினை இன்றே என்பது சிவஞான போதம். இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்றணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறியகிற்பாரே. இந்த பாடல் அப்படியே நீயான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் என்ற வரிகளுக்கு நல்ல உரையாக திகழ்கிறது. இது திருவாசகப் பாடல். பசுவாகிய நான் பதியாகிய நின்னோடு கலந்து பேரானந்தப் பெருவாழ்வை பெறுவதற்கு எப்பொழுது அருள் புரியப் போகிறாய்? சேயான வேல்கந்தனே. சேயின்னா குழந்தைன்னு ஒரு அர்த்தம், செம்மைன்னு ஒரு அர்த்தம். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. முருகப்பெருமான் அந்த செம்பொருள். சேயேன் மேய வைவரை உலகு என்பது தொல்காப்பியம். திருச்செந்தூர் என கூப்பிடுகிறார், செந்திலாய் என்கிறார். ஏன் தெரியுமா? திருச்செந்தூரிலே அலைகள் ஓடி வந்து முருகன் திருவடியில் விழுந்து ஓய்கின்றன. அவனை கும்பிட்டால் நம்முடைய கவலைகளும் அது மாதிரி ஓய்ந்துவிடும். திருச்செந்தூரிலே ஒரு சந்தன மலை இருக்கு. சந்தன மலை நம்முடைய பாவ வெப்பத்தை தணிக்கும். திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம்னு பேரு, வெற்றி காணக்கூடிய புறம். நம்முடைய காம குரோதங்களை வென்று வெற்றி பெறலாம், வீடு பெறலாம். அதனாலே முருகனே, பெண்மயலால் விளையக்கூடிய மனக்கவலையை மாய்த்து உன்னோடு அத்துவிதமுற்று இன்பமுற அருள் புரிவாய் என்று வேண்டுவது இந்த திருப்பாடல்.
பத்தித் திருமுகம் மாறுடல் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டே பத்தித் திருமுகம் மாறுடல் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டே செயல் மாண்டு அடங்க புத்திக் கமலத்து உருகி பெருகி புவனம் எற்றித் தத்திக் கரை புரளும் பரமானந்த சாகரத்தே ஆனந்த சாகரத்தே பத்தித் திருமுகம் மாறுடல் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டே செயல் மாண்டு அடங்க புத்திக் கமலத்து உருகி பெருகி புவனம் எத்தித் தத்தி கரை பொருளும் பரமானந்த சாகரத்தே பரமானந்த சாகரத்தே தத்திக்கரை புரளும் பரமானந்த சாகரத்தே நாற்பத்தி ஏழாவது திருப்பாடல். முருகனை பார்த்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாய் இருக்கும். தரிசன இன்பம் என்று பேசுகிறார்கள். அதைவிட இன்பம் வேற ஒன்றும் கிடையாது. அவன் எப்படி காட்சி கொடுப்பான்? அதை பாடக்கூடிய அருமையான பாடல் இந்த பாடல். பக்தி திருமுகம் ஆறும் தெரியும். தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தார்கள். அருணகிரிநாத சுவாமி பரமானந்த கடலை கடைந்து முருகன் என்ற அமிர்தத்தை எடுத்தார். அதை சொல்றார். பத்தி திருமுகம் மாறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டடங்க புத்தி கமலத்துருகிப் பெருகி புவனமெற்றி தத்திக்கரை புரளும் பரமானந்த சாகரத்தே. எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைச்சது. அந்த ஆனந்த கடலிலே முருகன்கிற அமிர்தத்தை கண்டெடுத்தேன். அந்த ஆனந்த கடல் எப்படி தெரியுமா? அதுக்குள்ள விழுந்த உடனே என் செயல்கள் மாண்டு போய்விட்டன. என்னுடைய அறிவாகிற தாமரை கரைந்து போயிற்று. மனம் பெருகியது. எல்லா உலகங்களையும் தாண்டி தாவி கரை மீது புரளக்கூடிய அந்த ஆனந்த கடலிலே நான் படிந்தேன். செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனமெற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்திலே நான் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன். இனிக்கக்கூடிய அமுதத்தை கண்டேன். ஆனந்த சாகரத்தில் கண்டேன். செயலற்ற நிலையில் கண்டேன். இந்த செயலற்ற நிலைதான் ரொம்ப சொல்ல முடியாத நிலை. அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். செயலற்றிருக்க சிவானந்தமாகும். செயலற்றிருப்பார் சிவயோகம் தேடார். செயலற்றிருப்பார் ஜெகத்தொடும் கூடார். செயலற்றிருப்பார்க்கே செய்தி உண்டாமே என்பது திருமூலர் திருமந்திரம். செயல் மாண்டு அடங்குவது செயலற்றிருப்பது. அப்படி செயலற்றிருக்கும் பொழுது என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே. இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்கிறார் பட்டினத்தடிகள். என் செயல் அழிந்தழிந்தழியமை சிந்தை வர என்றெனின் தரிசனைப்படுவேனோ என்பது திருப்புகள். ஆக செயல் மாண்டு அடங்க அறிவுமயமாகிய அறிவு தாமரை கரைந்து பாய்கிறது. புத்தி கமலத்து உருகி பெருகி புவனமெற்றி அந்த பேராறு பெருகி உலகங்களையெல்லாம் தாண்டுகிறது. கரை புரளுகிறது. பரமானந்த கடல் எல்ல கிடையாது. ஆமா, எது பரமானந்த சாகரம்? சிவபெருமான் தான் பரமானந்த சாகரம். அதிலிருந்து எடுக்கப்பட்ட அமுதுதான் முருகப்பெருமான். பார்க்கடல் வெள்ளையா இருக்கும். சிவபெருமானும் அப்படித்தான். மலை வெள்ளி மலை. அவர் வர்ற வாகனம் வெள்ளி விடை. பூசியிருப்பது வெந்நீரு. தும்பை அணிந்திருக்கிறார், அது வெள்ள. வெள்ளருக்கன் பூ தரித்திருக்கிறார்.
வெண்ணிலா சூடியிருக்கிறார். அதனாலே அந்த வெண்மையான பார்க்கடல் மாதிரி சிவபெருமான், அங்கிருந்து வந்த அமுதம் மாதிரி முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானாகிற பெரிய அமுதத்தை நான் கண்டு கொண்டேன். பக்தி திருமுகம் மாறுடன் பன்னிரு தோள்களுமாய் சித்தித்திருக்கும் அமுது கண்டேன். இதில சாகரத்தில், எந்த சாகரத்தில் செயல் மாண்டடங்க புத்தி கமலத்துருகிப் பெருகி புவனம் எற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே. சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்செய்யுநாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே என்பது அனுபூதி. இந்த அமுதத்தை பருகினால் சாகாமல் இருக்கலாம், இரவா நிலை அடையலாம். முருகனே, அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்தில் வரக்கூடிய அமுதமே, எங்கும் விரிந்திருக்கக்கூடிய பரமானந்தக் கடலில் என் செயலை ஒழித்து 6 முகம் 12 தோள்களுமாய் இனித்திருக்கும் அமுதத்தைக் கண்டேன் என்று கண்டதைச் சொல்லக்கூடிய அற்புதமான திருப்பாடல் இது. புத்தியை வாங்கினில் பாதாம்புயத்தில் புகட்டியல்வாய். புத்தியை வாங்கினில் பாதாம்புயத்தில் புகட்டி அல்பாய். முத்தியை வாங்க அருகில்விலே அல்பாய். முத்தியை வாங்க அருகில்விலே முதுசூர் நடுங்க சக்தியை வாங்க தரமோ. சக்தியை வாங்க தரமோ புவடு தவிடுபட புத்திய காங்கேயனே. புவடு தவிடுபட புத்திய காங்கேயனே வினையேற்கியல் குறித்தனையே. புத்திய காங்கேயனே வினையேற்கியல் குறித்தனையே. நாற்பத்தி 8வது திருப்பாடல். கடவுளே, என் புத்தியை செலுத்தி முத்தியை வாங்க எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று தன் குறை கூறக்கூடிய பாடல் இது. ஆண்டவன்பால் புத்தியை செலுத்தினால் முத்தியை வாங்கலாம். இதான் சுருக்கம். இந்த பாடல் புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றிலேன். முதுசூர் நடுங்க சத்தியை வாங்கத் தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கு என் குறித்தனையே. குவடு தவிடுபட கிரௌஞ்சமலை என்ற மலை பொடிபடும்படி வேலாயுதத்தால் குத்தின காங்கேயனே கங்கையின் மைந்தனே புத்தியை வாங்கி அல்லல் படக்கூடிய அடியேனுடைய புத்தியை அந்த கெட்ட வழியிலே போகாமல் தடுத்து திருப்பி வாங்கி நின் பாத அம்புயத்தில் உன் திருவடித் தாமரையில் அன்பால் புகட்டி அன்போடு செலுத்தி முத்தியை வாங்க அருகின்றேன். வீடு வர எனக்கு தெரியவில்லை. புத்தி எங்கேயாவது போய் நிற்கும். அதை ஒரு தட்டு தட்டி கொண்டாந்து கடவுள் பாதத்தில் சேர்க்கணும். எனக்கு அது தெரியலையே. முதுசூர் நடுங்க, முதுசூர்னா ரொம்ப காலம், 1008 அண்டங்கள் 108 யுகம் ஆட்சி. முதுசூர் நடுங்க நீண்ட காலம் ஆண்ட சூரன் நடுங்கும்படி சக்தியை வாங்கத் தரமோ. சக்தி வேலை விடுறதுக்கு உன்னால முடியும், என்னால முடியுமா? ஆணவச்சூரனை வெல்ல உன்னால் முடியும், என்னால முடியலையே. வினையேற்கு என் குறித்தனையே. வினையுடைய எனக்கு நீ என்னதான் செய்யறதா நினைச்சிருக்கிற? என் தலையெழுத்து எப்படி என்று கேட்பது இந்த திருப்பாடல். நாம் புத்தியை கண்ட வழிகளில் செலுத்துகிறோம். நம்மால முடியல. ஆராய்வதற்கு நமக்கு அறிவும் ஆற்றலும் கிடையாது. நோன்பு இருக்கலாமா? அதுக்கு உடம்புல தெம்புல்ல. அவனை பாட முடியுமா? இசை தெரியாது. சிவயோகம் செய்யலாமா? உறுதி இல்ல, வாய்ப்பில்ல. தீர்த்த யாத்திரை போகலாமா?
பல ஊர்களுக்கு போறதுக்கு வசதி இல்லை. என்னதான் செய்யலாம்? சுருக்கமா சொல்லுங்க சார். அவனுடைய திருவடியில் புத்தியை செலுத்து போதும். கருத்தை கந்தன் திருவடியில் செலுத்தினால் இதெல்லாம் வேண்டாம். அப்ப முத்தியை வாங்கி விடலாம். தூங்கியவன் கையிலே உள்ள விசிறி நழுவுவது போலே ஆண்டவன் மேல் மனத்தை செலுத்தியவனுடைய பந்த பாசங்கள் தானே நழுவி போய்விடும். முதுசூர் நடுங்க சக்தியை வாங்கத் தரமோ. என்னால ஆணவத்தை அழிக்க முடியலையே. சூரன் என்பது ஆணவம், சக்தி என்பது ஞானம். ஆணவ மலம் உயிருக்கு அனாதியாக உள்ளது. நெல்லில் உமி நிகழ் செம்பில் களும்பு, அதுபோல ஆணவம் என்றும் உள்ளது. அதை என்னால் அழிக்க முடியவில்லை. சூர் நடுங்க, அட நடுங்க வைக்கவாவது முடியுமா? நீ செய்கிறாய், என்னால் முடியவில்லை. கிரவுஞ்ச மலை தவிடுபடச் செய்தவனே, காங்கேயனே, கங்கையின் மைந்தனே, என்னை எப்படியாவது நீ காப்பாற்றி வீட்டின்பத்தை பெறக்கூடிய வாய்ப்பை கொடு. அவனை பலவாறு போற்றுகிறார்கள். கங்கைதன் புதல்வன் என்கிறார்கள், கார்த்திகை மைந்தன் என்கிறார்கள், செங்கண்மால் மருகன் என்கிறார்கள், சேனையின் செல்வன் என்கிறார்கள், பங்கையன் முதலோர் தேரா பரஞ்சுடர் முதல்வனை இப்படியெல்லாம் பல பேர் அழைப்பது போலே இவரும் அழைக்கிறார். முருகப்பெருமானே, பக்தியை வாங்கி நின் பதாம்புயத்தில் புகட்ட வேண்டும். புத்தியை வாங்கி நின் பதாம்புகத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றேன். முதுசூர் நடுங்க சத்தியை வாங்கத் தரமோ. குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே, வினையேற்கு என் குறித்தனையே. எனக்கு என்னதான் குறிச்சு வச்சிருக்கிறேன் கடவுளே என்று கேட்கக்கூடிய திருப்பாடல் இந்த பாடல். சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் உழா. சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் உழா. சாரில் கதியில் பேரிலைகள் கண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம். தேரில் கரியில் பரியில் கிரிபவர் செல்வமெல்லாம். நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடு நெஞ்சமே. தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம். நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடு நெஞ்சமே. நெடு நெஞ்சமே, நெடு நெஞ்சமே, நெடு நெஞ்சமே. நாற்பத்தி 49வது திருப்பாடல். ஆண்டவனுக்கு பெருமை அதிகமா, அடியார்களுக்கு பெருமை அதிகமா? நிச்சயமாக அடியார்களுக்குத்தான் பெருமை அதிகம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அடியார்களை பற்றிக் கொண்டால் ஆண்டவன் நமக்கு பின்னால் வருவான். கன்றுக்குட்டியை தோளில் தூக்கி போட்டுக் கொண்டால் பசுமாடு தன்னாலே வரும். அதனாலேதான் அப்பர் சுவாமிகள் மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று பேசுகிறார். அந்த அடியார் பெருமையை காட்டக்கூடிய பாடல் இந்த பாடல். நம்ம வாழ்க்கையில பெருஞ்செல்வத்தை வைத்திருக்கிறோம். எத்தனையோ ராஜாக்கள் தேர், யானை, குதிரை, பெரிய பயணம், போர் எல்லாம் செய்கிறார்கள். இந்த செல்வமெல்லாம் எப்படி நீரில பொறி மாதிரி போயிடுமே, நீரில குமிழி மாதிரி போயிடுமே. நெஞ்சே, அதனால முருகனை பிடிச்சுக்கோன்னு சொல்லல, முருகன் அடியார்களை பிடிச்சுக்கோ. முருகன் அடியார்களை பற்றி கொண்டால் அங்கே வரக்கூடிய முருகப்பெருமான் திருவருள் உனக்கும் கிடைக்கும். சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குலாம் சாரில் கதியன்றி வேரிலைகான். தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே. நெஞ்ச என்ன சும்மாவா? நெடுநெஞ்சம். ரொம்ப நாளா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க நெஞ்சம். தண்டு தாவடி போய் சேனைகளோடு பிரயாணம் செய்து போருக்கு போகக்கூடிய நேரம் பயணம்னு வச்சுக்கலாம். தேரில் தேர் மீது, கரியில் யானை மீது, பரியில் குதிரை மீது,
திரிபவர் செல்வமெல்லாம் ஏறிச் செல்லக்கூடியவர்கள் பணம் பூரா நீரில் பொறி என்று நீரில் எழுதின எழுத்துக்கு சமானம் என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே, நீண்ட காலமாக எண்ணத்துடன் கூடிய என் நெஞ்சமே என்ன செய்யணும் தெரியுமா? சூரில் சூரபன்மன் மேலும், கிரியில் கிரவுஞ்சமலையின் மேலும் கதிர்வேல் எறிந்தவன் ஒளிமிக்க வேற்படையை விட்ட பெருமான் தொண்டர் குலாம் சாரில் கதியன்றி வேறில்லைகான். அவன் திருத்தொண்டர்களுடைய திருவடிகளை அடை, அவர்கள் குலாத்தைச் சேர், அதை விட்டால் உனக்கு வேறு வழியே கிடையாது என்று அழகாக பேசக்கூடிய பாடல் எப்பவும் ஆண்டவன் அடியார்களோடு நம்ம இருக்கணும். அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்பது நம்முடைய திருவாசகம். அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. முருகா, உன் அடியார்களோடு நான் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் உன் நினைப்பு எனக்கும் இருக்கும். துரும்பனேன் என்னினும் கைவிடுதல் நீதியோ தொண்டரொடு கூட்டு கண்டாய். தாய்மான சுவாமி பேசுகிறார். அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் அன்றி இந்த படி மீது வேறு பயன் உளதோ என்று சான்றோர்கள் பாடுகிறார்கள். அடியார் வாழ் சபையின் ஏற்றியும் ஞானாபோதமும் அருளி ஆட்கொளும் என்று திருப்புகள் பேசுகிறது. எத்தனை அடியார்கள்! ஆண்டவன் மீது உள்ள அன்பை விட ஆண்டவன் அடியார்கள் மீது உள்ள பக்தி அதிகமானதால் ஆண்டவனை அடைந்த அடியார்கள் பல பேர். அப்பூதி அடிகள், பெருமுடலை குறும்பர், சிறு தொண்டர், பக்தரகிரியார், அருணகிரியார் மீது பக்தி வைத்த கலிசை சேவகனார், அத்தனை பேரும் இப்படித்தான். அப்ப என்ன வேணும்? அடியார்களோடே உட்கார்ந்து இருக்கணும். உடையாள் நடுவுள் இருக்கும், உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவியிரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும். அருளைப் புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. சிவபெருமானே, அம்பாளுக்குள்ள நீ இருக்கிறே, உனக்குள்ளே பராசக்தி இருக்கிறாள். இந்த ரெண்டும் உண்மையானால், நீ எனக்குள்ளே இருப்பது உண்மையானால், நீங்க ரெண்டு பேரும் எனக்குள்ளே இருப்பது உண்மையானால், நான் எப்பொழுதும் உன் அடியார்கள் கூட்டத்திலேயே இருக்க வேண்டும். இது நம்ம மாணிக்க வாசக சாமி பாடக்கூடிய திருவாசகம். அதனாலதான் சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குலாம் சாரில் கதியன்றி வேறிலைகான் என்று பேசுகின்றார். நம்ம செல்வம் நிற்காது. கொடைநிழல் அமர்ந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓரூர் நன்னினும் நன்னுவர். நீர்க்குமிழிக்கு நிகரன்பர் யாக்கை நில்லாது செல்வம். ஆனா இதையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவி நெஞ்சே, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகச் செய்ததினி போதும் பராபரமே என்று கேட்பது மாதிரி தாயுமானார் பாடுவது போலே செல்வம் நிலையற்றது. நீ அதனை சாராமல் ஆறுமுகப் பெருமானுடைய அடியார் திருக்கூட்டத்தோடு இணைந்து கொள் என்று அடியார் பெருமையை கூறுவது இந்த பாடல். படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் திருப்புகழ் போற்றுவன் படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். படிக்கும் திருப்புகழ் போற்றுவல் கூற்றுவல் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து
அஞ்சலென்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் இராவுத்தனே பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா பிரான் மருகா பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரல் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனே தனிமையில் ஏறும் ராவுத்தனே ஏ ஐம்பதாவது திருப்பாடல். யம பயம் நீங்க பிரார்த்தனை. யமதர்மராஜா விடமாட்டார். அந்த எருமமாடு நேரத்துக்கு வந்து நிற்கும். தாமதமா வந்ததா சரித்திரமில்லை. கார்மாமிசை காலன்வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். முருகா, அந்த யமன் வரும் முன்னாலே நீ வர வேண்டும், எருமமாடு வரும் முன்னாலே உன் மயில் வர வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாடல் இது. எதுக்கும் பயப்படாதவன் யமனுக்கு பயப்படுவான். அந்த அச்சம் எனக்கு நீங்க வேண்டும், நீ காப்பாற்ற வேண்டும் என்பது இந்த பாடல். நான் உன் திருப்புகளை போற்றுகிறேன், அதனாலே என்னை காப்பாற்ற வேண்டும். திருப்புகள்னா ரெண்டு அர்த்தம். ஒன்னு, பொதுவாக எல்லா பக்தி நூற்களையும் குறிப்பது. ரெண்டு, அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை மட்டும் குறிப்பது. எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம். படிக்கும் திருப்புகள் போற்றுவன் போற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். அதென்ன படிக்கும் திருப்புகள்? அறிஞர்கள் ஆராய்ந்து தேடி படிக்கும் திருப்புகள்னு அர்த்தப்படுத்தணும். சான்றோர்கள், அறிஞர்கள், பக்தர்கள் தேடி படிக்கும் திருப்புகளை நான் போற்றுவேன். கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். எவன் பாசக்கயிறு வீசி என் உயிரை பிடிக்கும் சமயத்தில் நீ வந்து அஞ்சேல் என்று அருள வேண்டும். வெற்பை கொடுஞ்சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் இராவுத்தனே. அவனுக்கு எத்தனை பெருமை! கொடிய சூரபன்மன் நடுங்குமாறு கிரௌஞ்ச மலையை பொறிபட இடித்த தோகையை உடையதும் ஒப்பற்றதுமாகிய மயில் வாகனத்தில் ஏறி வரக்கூடிய குதிரை சேவகனாகிற ராவுத்தனே. பெரும் பாம்பின் என்றும் நடிக்கும் பிரான் மருகா. பெரிய பாம்பின் மீது, காளிங்கன் என்ற பெரிய பாம்பின் மீது அரவப் படத்தின் குறுக்கே நின்று கூத்தாடக்கூடிய திருமாலுக்கு மருகனே, என்னை காப்பாற்ற வேண்டும். படிக்கும் திருப்புகள் போற்றுவர். அது ரொம்ப அருமையான வரி. திருப்புகள் விருப்பால் படிக்க வேண்டும். பாடிய அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு. திருப்புகளாகிற செந்தமிழ் திருமறையை நான் படிக்க வேண்டும். அற்புதத் திருப்புகள் தேனூர ஓது எத்திசைப்புறத்தினும் ஏடேவு ராஜதத்தினைப் பணித்ததும் என்று பாடுகிறார் அருணகிரியார். திருப்புகள் எப்படியா? இருப்பு அவல் திருப்புகளா? அவசரத்துக்கு பயன்படக்கூடிய அவல் மாதிரி. இருப்பவல் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என போதும். சொலற்கரிய திருப்புகளை உரைப்பவரை அடுத்த பகை அறுத்தெறிய முறுக்கி எழும் அறத்தை நிலை காணும் என்பது வேல் வகுப்பு. கருப்புகளை விட வேண்டுமா? திருப்புகளை படியுங்கள் என்கிறார்கள் சான்றோர்கள். படிக்கும் திருப்புகள் போற்றுவன். போற்றுதல்னா அதை காப்பாற்றுவதுன்னு அர்த்தம். படிச்சு படிச்சு காப்பாற்றுவது, இல்லைன்னா போயிடும். படிக்கும் திருப்புகள் போற்றுவன். கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். காலனார் வெங்கொடும் தூதர் பாசங்களுடன் காலினா தந்துடன் கொடுபோக காதலார் மைந்தரும் தாயராரும் சுடுங்கானமே பின்தொடர்ந்தலராமல்
சூலம்வாள் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடுதோளுந்தடன் திருமார்பும் தூய தாழ் தண்டையும் காண ஆர்வஞ்செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் என்று கேட்டது போலே கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் எனை நடுங்க அடைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். அதே கருத்து இங்கே வருகிறது. பாம்பினின்றும் நடிக்கும் பிரான் மருகா. பாம்பு என்பது குண்டலினி சக்தி. அதன் மீது நடிப்பது என்பது பிராணவாயுவை அடக்குவது. இது கண்ணபிரான் செய்த லீலை. அந்த பெருமானுடைய மருமகனே, சூரபன்மன் நடுங்குமாறு கலாபத் தனிமையில் ஏறும் இராவுத்தனே, திருமால் மருகனே, மயில் வாகனப் பெருமாளே, திருப்புகளை படிப்பேன் பணிவேன், காலன் வருங்கால் என்னை காப்பாற்று என்பது இந்த திருப்பாடல்.